வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கும் பதிவில் என்னுடைய பள்ளி பருவத்தில் எங்களுடைய சித்தி அவர்கள் எங்களுக்கு உணவு எடுத்து வந்த அழகை பற்றி தான் சொல்லப் போகிறேன். எண்ணப்பறவை சிறகடித்து என்னும் இந்த சேனலில் இருக்கும் சில பதிவுகள் பல பேரை வெகுவாக கவர்ந்திருக்கின்றன. அவர்கள் எல்லாருமே சொல்றாங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும். அதை அழகா கோர்வையா அந்த மாதிரி எடுத்து பதிவிடும் பொழுது நமக்கே நம்ம சின்ன வயசுக்கு திரும்பி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை நீங்க எங்களுக்கு ஏற்படுத்துறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இன்னும் நிறைய பதிவுகள் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால நான் தொடர்ந்து இதில் முடிந்தவரை நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா மெயினாக நான் ஸ்லோக சாகராவில் என் கருத்தை பதிவை அதிகமாக செலுத்துவதனால் இதுல என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நேரம் இல்லை. அதனால்தான் அதை பண்ண முடியறதில்லை. கண்டிப்பாக நான் அவ்வப்பொழுது இந்த மாதிரியான பல விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், இதில் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுக்கு பிடித்திருந்தால் அதிகமான லைக்ஸ் கொடுங்கள். அதே போல உங்கள் வீட்டிலோ உங்கள் தெரிந்தவர்கள் வீடுகளிலோ நடந்த நிகழ்வுகளை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். நண்பர்களுடன் ஷேர் செய்து சந்தோஷப்படுங்கள். இதுதான் நான் உங்களை வேண்டிக் கொள்வது. இப்ப பதிவுக்கு போகலாமா? அப்பொழுது நான் 6வது வகுப்பில் புதிதாக சேர்ந்திருந்தேன். அப்பதான் நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு எங்க அப்பாவுக்கு மாற்றலா இருந்தது. அதனால நாங்க சென்னைக்கு வந்துட்டோம். சென்னைக்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல எங்களை சேர்த்து விட்டுருந்தா எங்க அப்பா. நானு எங்க அக்கா, அது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் சேர்ந்து படிக்கக்கூடிய கோ எஜுகேஷன் ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல எங்க 2 பேரையும் அப்பா சேர்த்து விட்டுருந்தார். அப்போ எங்க சித்தியோட குழந்தைகளும், ஒரு பொண்ணும் 2 பையனும், அவ 3 பேர், நாங்க 2 பேர், 5 குழந்தைகளும் ஒன்றாக அதே பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்தோம். அப்போ எங்க சித்தி வீடும் நாங்க எல்லாரும் ஒன்னாதான் இருந்தோம். முதல்ல எங்களுக்கு வீடு தேடி இருந்ததுனால நாங்க அவங்க வீட்டுல ஒன்னாதான் இருந்தோம். அப்போ எங்களுடைய சித்தி, அதாவது அப்பாவுடைய தம்பியோட ஒய்ஃப், அவங்க ரொம்ப ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அவங்க குழந்தைங்களை எப்படி பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி எங்களையும் நல்லா பார்த்துண்டாங்க. அந்த மாதிரியான ஒரு அன்பான அருமையான சித்தி. அந்த சித்தி தினமும் என்ன பண்ணுவாங்க, காத்தால எங்களுக்கு நல்ல டிஃபன், தோசையோ இட்லியோ ஏதாவது போட்டு காத்தால வீட்டுல கொடுத்துருவாங்க. எங்க அம்மாவும் கூட தான் இருந்தாங்க. எங்க அம்மாவும் 2 பேருமா சேர்ந்து தான் பண்ணுவாங்க. ஆனா ஸ்கூலுக்கு வர்றது சித்தி தான். மத்தியானம் காத்தால இந்த மாதிரி டிஃபன் கொடுத்து எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க. நாங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்துருவோம். அப்புறமா மத்தியானம் லஞ்ச் டைம்ல என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு பெரிய கூடை நிறைய ஒரு 4-5 டப்பாவை தூக்கிண்டு, ஒரு டப்பால ஒண்ணுத்துல பிசைஞ்சு நல்லா மைய பிசைஞ்சு பருப்பு போட்டு ரசம் ஊத்தின ரசம் சாதம் அல்லது சாம்பார் சாதம், இன்னொன்னுத்துல நல்லா பிசைஞ்சு தயிர் சாதம், அப்புறம் வெஜிடபிள் இருந்தா வெஜிடபிள், அப்புறம் ஊறுகாய், அப்புறம் தண்ணி பாட்டில்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கூடையில வச்சு எடுத்துட்டு கரெக்டா மத்தியானம் லஞ்ச் டைம் நாங்க வரும்பொழுது, அங்கெல்லாம் மரத்தடியில உட்காந்து சாப்பிட்றதுதான் பழக்கம். அந்த ஸ்கூல்ல டைனிங் ஹால்னு தனியா கிடையாது. அதனால எல்லாருக்கும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து அவங்கவுங்க அம்மாவோ அக்காவோ வேலையாட்களோ யாராவது வந்துருவாங்க. யாராவது சாப்பாடு எடுத்துட்டு கொடுப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேக் எல்லாம் திருப்பி எடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்குள்ள இவங்க தண்ணி குடிச்சிட்டு பாத்ரூம்லாம் போறதா போயிட்டு பெல் அடிக்கும், கிளாஸுக்கு திரும்பி போயிடணும். இப்படிதான் அங்க வழக்கம். நாங்க தினம் மத்தியானம் லஞ்ச் அவர் எப்போ வரும்னு பார்த்துட்டு இருப்போம்.
ஏன்னா, சித்தி வந்து எங்களுக்கு காத்தாலயே வந்து சஸ்பென்ஸ் மாரி, "இன்னைக்கு மத்தியானம் உனக்கு பிடிச்சது வரும் பாரு" அப்படின்னு. என்னன்னு சொல்ல மாட்டாங்க. பார்த்தேன்னா, அதுல ஒருத்தருக்கு பிடிச்ச அது ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு நாள் வந்து, "உனக்கு பிடிச்ச சாம்பார் இன்னைக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு சஸ்பென்ஸா இருக்கும். என்னவா இருக்கும்? குட்டி வெங்காய சாம்பாரா இருக்குமா? இல்ல முள்ளங்கி சாம்பாரா இருக்குமா? இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்றது? நமக்கு ஒரு ஆசை. மத்தியானம் அந்த எப்ப லஞ்ச் டைம் எப்ப வரும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஆசைய வந்து நமக்கு ஏற்படுத்தி விடுற மாரி ஒரு சஸ்பென்ஸ் குடுத்து எங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அனுப்பிச்சு விட்டுட்டு, இதுக்கப்புறம் கரெக்ட்டா அந்த 12:30 மணி லஞ்ச் பீரியடுக்கு பெல் அடிக்கும். அடிச்ச உடனே எல்லாரும் ஓடி வந்துருவோம். 5 பேரும் ஓடி வந்து வெவ்வேற கிளாஸஸு. எல்லாரும் வந்து அந்த மரத்தடியில உட்காந்துட்டு அசெம்பிள் ஆயிடுவோம். சித்தியும் அதுக்குள்ள வந்திருப்பாங்க. வந்து எல்லாருமே அழகா ரவுண்டா உட்காந்து, ஒவ்வொருத்தருக்கும் அழகா ஒரு சின்ன பிளேட் வச்சிருப்பாங்க. குட்டி தட்டும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த தட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ரசம் சாதம், காயி இதெல்லாம் போட்டுட்டு, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தயிர் சாதம் போட்டுட்டு, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கைய அங்க போய் வாஷ் பண்ணி வந்தோம்னா, அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில்லேருந்து தண்ணிய எடுத்து குடுத்துட்டு, இதுக்கப்புறம் வந்து வாயெல்லாம் தொடச்சு விட்டுட்டு, எல்லாம் தண்ணி குடிச்சுட்டு, கொஞ்ச நேரம் சித்திக்கிட்ட பேசிட்டு, அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமுக்கு போவோம். இப்படி 1 நாள், 2 நாள் இல்ல. பல மாதங்கள் வந்து அவங்க வந்து மத்தியானம் நல்லா வெயில் அடிக்கக்கூடிய 12 மணி வெயில்ல வீட்லருந்து ஸ்கூலுக்கு வந்து நடந்து வர்றதுனாக்க, நிச்சயமா ஒரு 10, 15 நிமிஷம் ஆகும். நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கும். 2 தெரு தள்ளி அப்படின்னு சொன்னா கூட, அத நடந்து தான் வரணும் வெயில்ல. அவங்க எதுவும் ரிக்ஷாலாம் வச்சுன்னு வரமாட்டாங்க. அந்த வெயில்ல அந்த கூடைய தூக்கிண்டு, இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்து வந்து, எங்களுக்கு சாப்பாடு குடுத்துட்டு அவங்க சாப்ட்டுருக்க மாட்டாங்க அப்போ. எங்களுக்கு சாப்பாடு குடுத்துட்டு, அப்புறமா திருப்பியும் அதே வெயில்ல 1 மணி அளவுல திருப்பி வீட்டுக்கு நடந்து போயி, அவங்க அதுக்கப்புறம் வந்து சாப்ட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான். திருப்பி சாயங்காலம் 4 மணிக்கு நாங்க வரும்பொழுது எங்களுக்கு டிஃபன் குடிக்கிறதுக்கு பாலு, போர்ன்விட்டா அந்த மாதிரி குடுக்கணும் இல்லையா? அதனால கொஞ்ச நேரம் ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் ரெஸ்ட் இருக்கும் அம்மாவுக்கும், சித்திக்கும். எல்லா வீட்லயும் அப்படித்தானே! அந்த மாதிரி. ஆனா, இதுல வந்து நான் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே! எல்லாரும் அவங்க அவங்க குழந்தைகளுக்கு செய்யறதே ரொம்ப அதிகப்படியா நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல, தன்னுடைய அண்ணன், மச்சினரோட குழந்தைகளுக்கு, தன் குழந்தைகள் போலவே நாங்க 5 பேரும் ஒரே மாதிரி ஒண்ணா தான் வளர்ந்தோம். ஒரே மாதிரி. எது சாப்பிட்டாலும் எங்களுக்கு ஒரே மாரி. எது வாங்கி குடுத்தாலும் ஒரே மாதிரி. தீபாவளிக்கு அதுக்கு துணிமணி எடுத்தாலும் ஒரே மாதிரி. எதுலயும் ஒரு வித்தியாசமே இல்லாம, மிக மிக அன்பாக எங்களிடம் நடந்துண்டு, இந்த குழந்தைகள வந்து எங்களுக்கு அந்த வீட்ட விட்டு காலி பண்ணிட்டு நாங்க தனியா போம்போது அவ்ளோ வருத்தப்பட்டு அழுதுருக்கோம் நாங்க. சித்தி வீட்லேருந்து நம்ம கிளம்பி போறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து சித்தி எங்கள் மேல் பிரியம் வைத்து, தினமும் எங்களுக்கு மத்தியான வேளையில வந்து சாப்பாடு குடுத்து, எங்களை வளர்த்து, ஊட்டி வளர்த்த தாய் தான் இன்னொரு அம்மா அப்டின்னே சொல்லலாம். எங்க அம்மாக்கு தனியா வந்து எங்கேயும் போகறதுக்கு தெரியாது. இவங்களுக்கு வந்து பஸ் பிடிச்சு போறதோ, இல்ல சென்னையில ரொம்ப நாள் இருந்தனால இவங்களுக்கு எல்லா இடமும் தெரியும். எங்க அம்மாக்கு புதுசா வந்ததுனால, ரொம்ப இடம், வழிகள்லாம் தெரியாது. அதனால அம்மா வந்து மத்தியான வேளையில வெளியில தனியா வரதில்ல. என்னைக்காவது 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி கூட உண்டு. அந்த மாதிரி இந்த காலத்துல இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? அப்படிங்கிறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நம்முடைய வீடுகள்லயே இப்ப பார்த்தா கூட எல்லா வீடுகள்லயும் அநேகமா 1 குழந்தை அல்லது 2 குழந்தை இருக்கு. அதனால வந்து அவர்களுக்கு சித்தி, மாமா, அத்தை இந்த மாதிரியான உறவு முறைகள் எல்லாமே கிட்டத்தட்ட இல்லாமயே போயிடுதுன்னு சொல்லலாம். ஒரே ஒரு குழந்தை இருக்கிற வீட்ல அவர்களுக்கு சித்தியோ, பெரியம்மாவோ, மாமாவோ, அத்தையோ எந்த உறவும் இருக்காது இல்லையா? அந்த மாரி. ஆனா, கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு இந்த மாதிரியான அருமையான உறவுகளை குடுத்து, அந்த சித்தி வந்து சாப்பாடு கொண்டாந்து குடுத்த அந்த நினைவுகள் எனக்கு இன்னும் வந்து பசுமையா இருக்கு. 6ஆம் கிளாஸா இருந்தா கூட இன்னும் பசுமையா இருக்கு. அவங்க இப்ப வந்து ரொம்ப வயசாயிட்டு அவங்களுக்கும் உடம்பெல்லாம் அவ்வளவா ஒண்ணும் சரியா இல்ல. இருந்தாலும் இப்பவும் ஃபோன்ல பேசுறதோ, நேர்ல பார்க்கறதோ பார்த்தோம்னா,
ரொம்ப இதுவா இருக்கும். இந்த மாதிரியான அன்பா இருப்பாங்க. இந்த மாதிரியான நினைவுகளை நாங்கலாம் வந்து பகிர்ந்து கொண்டு, பழைய நினைவுகளில் சந்தோஷப்படுவோம். அவங்களையும் சந்தோஷப்படுத்துவோம். என்ன நண்பர்களே! இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.